Welcome to Aram'S Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல geography and environment topics and news last week பார்க்க போறோம். So first list of topics: Aram's River tidal bore, geotube technology, Colombia, Aram'S conservation reserve, world food price. So இந்த 5 topics பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? So first, Aram's River tidal bore. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரசீலியன் சர்ஃபர். அவங்க வந்து வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் டைடல் வேவ்ஸ்ட்டு வந்து சர்ஃப் பண்ணுறதுல ஹீஸ் ஃபேமஸ். அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா Aram's பொரோரோக்கா அது யூஸ் பண்ணி climate change and ecological degradation பற்றி அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிளைமேட் சேஞ்ச் பற்றி அவேர்னஸ், திஸ் எக்கலாஜிக்கல் டிக்ரேடேஷன் பற்றி அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணி அந்த பிரசீலியன் சர்ஃபர் வந்து அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தட் இஸ் Aram's ரிவர் ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்தர்ன் பிரேசில். ஓகேங்களா? நார்தர்ன் பிரேசில். ஸோ ஆரிஜின் வந்து சதர்ன் மரன்ஹா அண்ட் ட்ரைன்ஸ் நார்த்வர்ட். ஓகே, ஸோ நார்த்தன் பிரேசில் தான் that is located. ஏதாவது ஈஸ்டரி ஃபார்மேஷன் இருக்கா? ஸோ ஈஸ்டரினா என்ன, வாட் ஆல் தோஸ் திங்ஸ் யூ வில் பி ஸ்டடிங் இன் யோர் ஸ்டாட்டிக் பார்ட். கரெக்டா? ஸோ அதுவே நான் இங்கே நடத்தணும்னா இட் வில் ஆக்குபை ஸோ மச் டைம்னால ஐம் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு தட். ஸோ ஈஸ்டரி எங்கேயாவது இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டால் இங்கே வந்து பிண்டாரி அண்ட் கிராசோ ரிவர்ஸ் வந்து இன்டு சவ் மார்க்கோஸ் பே. ஸோ அங்கே வந்து ஜாயிண்ட் ஈஸ்டரி வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ தெர் இஸ் அ ஈஸ்டரி ஃபார்மேஷன் அண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 800 கிலோமீட்டர் லாங். ஸோ ஈஸ்டரி ஃபார்மேஷன் இருக்கு நார்த்தர்ன் பிரேசில், திஸ் லொகேஷன். ஸோ இந்த டூ திங்ஸ் யூ ஷுட் பி நோயிங். அண்ட் இங்கே வந்து எக்கலாஜிக்கல் பாத், இப்போ அவங்க பாத்துல மார்ஷஸ் இருக்கா, ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஆமாம், கோஸ்டல் மார்ஷஸ், அட்லாண்டிக் கோஸ்டல் மார்ஷஸ், ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் மேங்க்ரூவ்ஸ். ஸோ இவங்க எல்லாமே அவங்களோட பாத்தில் இருக்காங்க. திஸ் ஃப்ளோஸ் த்ரூ திஸ் பாத் விச் ஒன் Aram's ரிவர். அண்ட் இங்கே நேவிகேஷன் வந்து அப்பர் அண்ட் மிடில் செக்ஷன் ரெஸ்ட்ரிக்ட் நேவிகேஷன், ஒன்லி த லோயர் கோர்ஸ் இஸ் நேவிகபிள். ஸோ அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பர் கோர்ஸ் அண்ட் மிடில் கோர்ஸ் வந்து நேவிகேஷனுக்கு அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் லோயர் கோர்ஸ் மட்டும் நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் திஸ் இஸ் தி சதர்ன் பவுண்டரி ஆஃப் டொகான்டின்ஸ் அரோகியா மரான்ஹோ மாய்ஸ்ட் ஃபாரஸ்ட் எக்கோ ரீஜியன். ஸோ அந்த எக்கோ ரீஜனுக்கு இது ஒரு பவுண்டரி மாதிரி இந்த ரிவர் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், நேம் ஆரிஜின் பொரோரோக்கா கம்ஸ் ஃப்ரம் டுபி விச் மீன்ஸ் கிரேட் ரோர். இப்போ வேவ் பார்த்தீங்கன்னா ஹை வேவ், ஹை டைட் அன்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து அது ரோரிங் மாதிரி அந்த சவுண்ட் அந்த இது இருக்கும் இல்லையா? ஸோ தட் மீன்ஸ் ஹை ரோர். ஸோ அதோட மீனிங்ல தான் அந்த பொரோரோக்கான்னு சொல்லி நம்ம சொல்றது. ஸோ பொரோரோக்கா ஈவென்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நோன் ஃபார் அ டைடல் போர் விச் இஸ் எ ரேர் அப்ரிவர் டைடல் வேவ். ஓகேங்களா? ஸோ அந்த ரேராக நடக்கிற அந்த அப்ரிவர் டைடல் வேவ்னு வந்து நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், we are calling that as பொரோரோக்கா which is like a tidal bore which means அந்த loud roar மாதிரி. ஓகேங்களா? this is the loud sound that is produced during that event. ஓகே, ஸோ இது வந்து ரைசிங் சீ டைட்ஸ் வந்து அகேன்ஸ்ட் தி ரிவர் கரண்ட் புஷ் பண்ணும்போது ஸ்ப்ரிங் டைட்ஸ், சூப்பர் மூன்ஸ், இந்த மாதிரி டைமில் ஸ்ப்ரிங் டைட்ஸ், நீப் டைட்ஸ் இது படிச்சிருப்பீங்க இல்லையங்க, ஹை டைட்ஸ், லோ டைட்ஸ், வாட் ஆர் த நேம்ஸ். ஸோ எது வந்து சூப்பர் மூன்ஸ் இந்த மாதிரி டைமில் வரும், ஆல் திஸ் திங்ஸ் யூ வுட் ஹவ் ஸ்டடிட் இன் யோர் ஸ்டாட்டிக். ஓகேங்களா? இஃப் நாட் ப்ளீஸ் கோ அண்ட் ரெஃபர் தெம். ஸோ ஸ்ப்ரிங் டைட்னா என்ன, நீப் டைட்னா என்ன, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹை டைட் அண்ட் லோ டைட், ஆல் திஸ் திங்ஸ் யூ ஷுட் பி knowing. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. கிளியர்? அண்ட் தென் இஸ் வேவ் டைனமிக்ஸ். வேவ் டைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டைடல் போர் ஹைட் வந்து இட் இஸ் கிரேட்டர் நியர் பேங்க்ஸ் அண்ட் இட் கேன் ட்ராவல் இன்லேண்ட் ஃபார் 30+ minutes. ஓகேங்களா? அண்ட் குளோபல் வந்து இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டைடல் போர் அண்ட் தட் இஸ் ரேர் ஆஸ் வெல். அண்ட் இதனால இட் அட்ராக்ட்ஸ் டூரிஸ்ட், ஹைட்ராலஜிஸ்ட், ஒருத்தர் வந்து ரீசர்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சர்ஃபர்ஸ் வந்து they'll enjoy, they'll know things. அண்ட் அதே மாதிரி டூரிஸ்ட்க்கு வந்து இது ஒரு அட்ராக்டிவ் ஸ்பாட். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஜியோ டியூப்
டெக்னாலஜி. இந்த ஜியோ டியூப் டெக்னாலஜி ஏன் நியூஸில் இருந்ததுன்னா, சயின்டிஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு மேலே? ஆஃப் ஷோர் பிரேக் வாட்டர் சிஸ்டம்க்கு மேலே. அண்ட் விச் தே யூஸ்ட் ஜியோ டியூப் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க கேரளாவில். ஓகேங்களா? ஸோ வில் பி நோயிங் வாட் இஸ் திஸ் ஜியோ டியூப் டெக்னாலஜி. ஓகே, ஸோ ஜியோ டியூப்ஸ் வந்து லார்ஜ் பெர்மியபிள் ஃபேப்ரிக் டியூப்ஸ். பெர்மியபிலிட்டி இம்பெர்மியபிலிட்டி உங்களுக்கு தெரியும் இல்லைங்க. பெர்மியபிள் அண்ட் that is if something is not allowing it to pass through it, will call that as non permeable. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து permeable fabric தான் யூஸ் பண்ண போகிறாங்க. and they are going to be large. அண்ட் அங்கே வந்து ஹைட்ராலிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இது பண்ண போகிறாங்க. டிவாட்டரிங் இப்போ ஒரு சாலிட் அண்ட் வாட்டர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வாட்டர் எல்லாம் அப்சர்வ் ஆகி வாட்டர் போயிடும். அங்கே வந்து அந்த தட் சாலிட் மெட்டீரியல் alone will be left out. so that will call as dewatering. ஓகேங்களா? இங்கே ஃபேப்ரிக் ஃபங்க்ஷன் எதுக்கு அந்த மாதிரி பெர்மபிள் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால், இங்கே வந்து ஜியோ டெக்ஸ்டைல் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுவோம். இது என்ன பண்ணுவாங்க? வாட்டர் எஸ்கேப் பண்ணுற மாதிரி சாலிட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் அங்கே ரீடைன் ஆகிற மாதிரி பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஹை ஸ்ட்ரென்த் மெட்டீரியல்ஸ், பாலிப்ரோபிலின் ஓவன் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இட் வில் பி ஆல்சோ ஹேவிங் தட் டியூரபிலிட்டி அண்ட் ஆல்சோ அந்த அப்ளிகேஷன் வந்து ஒழுங்காக எஃபிஷியண்ட்டாக நம்மளால பார்க்க முடியும். அண்ட் இங்கே வந்து சீ வால்ஸ் அலாங் பீச்சஸ் டு ரெடியூஸ் எரோஷன். அந்த பீச்சஸ்ல எல்லாம் அந்த சீ வால்ஸ் கிட்ட எல்லாம் இது எரோஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு திஸ் டியூப்ஸ் ஆர் ஹெல்பிங். ஓகேங்களா? ஸோ வாட்டர் வில் எஸ்கேப், அந்த சாலிட் மெட்டீரியல் மட்டும் அங்கே இட் வில் ஹோல்ட். இன் தட் வே இந்த எரோஷன் இதில் எல்லாம் இட் இஸ் ஹெல்பிங் எ லாட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இல்லைனா எல்லாமே சேர்ந்து வந்துடும்ல, அந்த மாதிரி இல்லாமல் வாட்டர் மட்டும் எஸ்கேப் ஆகிற மாதிரி அந்த சாலிட் ஹோல்ட் பண்ணி இந்த எரோஷன் ரெடியூஸ் பண்ணி கோஸ்டல் டிஃபென்ஸில் இட் இஸ் பிளேயிங் ஏ ரோல். அண்ட் பிரேக் வாட்டர் டியூப்ஸ் இது கூட சொல்லுவாங்க. ஏன்னா அப்சர்வ் வேவ் எனர்ஜி பிஃபோர் இட் ரீச்சஸ் தி ஷோர். ஸோ ஷோர் கிட்ட வரக்குள்ளேயே அது வந்து அந்த எனர்ஜின்னு அப்சர்வ் பண்ணி அந்த பிரேக் வாட்டர் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறது கூட தே ஆர் யூஸிங் திஸ். ஸோ தட் பிரேக் வாட்டர் எஃபெக்ட், ஸோ அந்த வேவோட எனர்ஜி வந்து ஷோருக்கு வர முன்னாடி அந்த அப்சர்வ் பண்ணுறது. அண்ட் வேவ் ஷீல்டிங்கில், ஸோ இந்த வாட்டர் பாடிஸில், ஸோ எரோஷன் ரெடியூஸ் பண்ணுறதுல, பிரேக் வாட்டர் எஃபெக்ட்ஸில், ஆல் திஸ் திங்ஸ், செடிமெண்ட் ரிட்டென்ஷன் அதுதானே மெயின் திங்கிங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வேரியஸ் சைஸஸ் வச்சு அந்த சைட்டுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி தேர் ஆல் அடாப்டபிள். நெக்ஸ்ட் கொலம்பியா. கொலம்பியா வந்து சைனாஸ் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு வந்து அஃபிஷியலி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ லாட்டின் அமெரிக்கன் லீடர்ஸ் வந்து பீஜிங்கில் வந்து மீட்டிங், ஒரு ஹை லெவல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது தட் அஃபிஷியலி கன்ஃபார்ம் தட் கொலம்பியா ஹஸ் ஃபார்மலி ஜாயின்டு திஸ் சைனாஸ் BRI இனிஷியேட்டிவ். ஸோ சைனா பீஜிங்கில் அந்த ஹை லெவல் மீட்டிங் நடந்திருக்கு லாட்டின் அமெரிக்காது. ஸோ அங்கே வந்து இந்த கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ வாட் இஸ் த கேபிட்டல் சிட்டி ஆஃப் கொலம்பியா? பொகோட்டா. ஓகே, அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் எங்கே இருக்குது? இது வந்து நம்ம கேட்வே ஆஃப் சவுத் அமெரிக்கான்னு சொல்லுவோம். ஏன்னா சவுத் சென்ட்ரல் அண்ட் நார்த் அமெரிக்கான்னு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி அதோட லொக்கேஷன் இருக்கும். ஸோ வி வில் கால் தட் கொலம்பியா ஆஸ் கேட்வே டு சவுத் அமெரிக்கா. அண்ட் கொலம்பியாவோட பார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லேண்ட் பவுண்டரிஸ் வெனிசுலா, பிரேசில், பனாமா, பெரு அண்ட் ஈக்வடார். அண்ட் மேரிடைம் பவுண்டரிஸ் பார்த்தீங்கன்னா கரீபியன் சி அண்ட் பசிபிக் ஓஷன். அண்ட் இங்கே ரிசோர்ஸஸ் கோல்டு, கோல், நேச்சுரல் கேஸ், ஸோ குளோபல் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நல்ல ரிசோர்ஸஸ் இருக்குது. அண்ட் ஆண்டஸ் மவுண்டைன்ஸ் அண்ட் ஆல்சோ this எக்ஸ்டென்சிவ் லோலேண்ட் பிளெயின்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் பிகோ கிறிஸ்டோபால் கோலன் அஸ் தி ஹையஸ்ட் பீக் அண்ட் சொல்லி ஹையஸ்ட் பாயிண்ட் அண்ட் சொல்லிட்டு இருக்கோம். இங்கே மேஜர் ரிவர் பார்த்தீங்கன்னா மக்டலேனா, அமேசான், ஒரினிகோ. ஸோ இந்த ரிவர்ஸ் எல்லாமே கூட இங்கே கொலம்பியாவில் தான் இருக்குது. அண்ட் கிளைமேட் ட்ராபிக்கல் கோஸ்டல் கிளைமேட்ஸ் அண்ட் கூலர் ஹைலாண்ட்ஸ் இருக்குது. ஸோ எக்கலாஜிக்கலி டைவர்சிட்டிஸ் இங்கே இருக்குது. அண்ட் இது வந்து OECDயில் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க கொலம்பியா. ஸோ இந்தியா அண்ட் கொலம்பியாவுக்கு வந்து ஆடியோ விஷுவல் கோ ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ கல்ச்சரல் கோஆபரேஷன் நம்ம இது பண்ணுறதுக்கு இட் இஸ் ஹேவிங் தட் ரிலேஷன் with கொலம்பியா. அண்ட் இப்போ சைனா கொலம்பியா பார்ட்னர்ஷிப் BRI ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போது இன்னும் நம்மளும் அந்த இடத்துல வந்து இன்னும் ஸ்ட்ராங்கர் என்கேஜ்மெண்ட் தேவை லாட்டின் அமெரிக்காலன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு சிக்னல் மாதிரி. அவங்க சைனா கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க, நம்ம அலர்ட் ஆகி நம்ம இன்னும் அந்த ரிலேஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்கிறது ஒரு அலர்ட். Then it is Sarabchu Conservation Reserve. Himachal Pradesh government வந்து Sarabchu Conservation Reserve வந்து
நோட்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஓகேங்களா? ஸோ லொகேஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை ஆல்டிடியூட் லாஹௌல் ஸ்பிதி ரீஜன் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ 1585 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்கு. அண்ட் திஸ் இஸ் ஆஃப் லார்ஜஸ்ட் கன்சர்வேஷன் ரிசர்வ் இன் இந்தியாவா இது வந்து இட் இஸ் மேக்கிங் தட் த ஏரியா. அண்ட் நார்த்தன் பவுண்டரி பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக். ஈஸ்டர்ன் பவுண்டரி வந்து கிப்பர் வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் மலங்னாலா அண்ட் லுங்கார் லாங்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. தட் இஸ் இன்க்ளூடிங் தெம். ஸோ நார்த்தன் பவுண்டரி பார்த்தீங்கன்னா லடாக். ஓகே. சதர்ன் பவுண்டரி வந்து கப்ஜிமானால ஃபார்மிங் அ நேச்சுரல் டிமார்கேஷன். வெஸ்டர்ன் பவுண்டரி வந்து சந்திராச்சால் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இங்கே ரிவர்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொன்னால் ஆமாம், ஊனம் ரிவர் அண்ட் செரப்னாலாவோட மீட்டிங் பாயிண்ட்டாக இது இருக்குது. அண்ட் இங்கே வந்து கேட்ச்மெண்ட் ஏரியா ஆஃப் செரப்னாலா அண்ட் க்ரூஷியல் ஃபார் வைல்ட் லைஃப் அண்ட் வாட்டர் ஃப்ளோ. ஸோ இந்த கன்சர்வேஷன் ரிசர்வ் வாட் வி ஆர் சேயிங் அஸ் சரப்சு கன்சர்வேஷன் ரிசர்வ் ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. எவ்வளோ பெரிய ஏரியா, நார்த்தன் பவுண்டரியா லடாக் இருக்குது, எப்படி வந்து ஈஸ்ட் வெஸ்டர்ன் பவுண்டரிஸில் என்ன சாங்சுரி இருக்குது, விச் டூ ரிவர்ஸ் மீட்டிங் பாயிண்ட் இஸ் தட். ஓகே, ஊனம் அண்ட் செரப்னாலா. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பிகமிங் எ வைட்டல் வைல்ட் லைஃப் காரிடார். அண்ட் இங்கே வந்து கன்சர்வேஷன் ரிசர்வ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அண்ட் கன்சர்வேஷன் அப்ரோச் கூட எப்படின்னா லோக்கல் கம்யூனிட்டி அண்ட் அங்கே பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ஷன் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் அது வந்து ஸ்னோ லிப்பர்ட் ஹேபிடேட்டாக இருக்குது. ஸோ ஹை டென்சிட்டி ஜோன் ஃபார் ஸ்னோ லிப்பர்ட் அண்ட் ஏவியன்ஸ் லைக் ரேர் பேர்ட்ஸ் லைக் ரோஸ் ஃப்ளின்ச் டிபேட்டன் ரேவன் இது எல்லாமே அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு ஹிமாலயன் இபெக்ஸ் டிபேட்டன் அர்காலி இந்த மாதிரி ஃபானான் கூட இது நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் இஸ் ஓல்ட் ஃபுட் ப்ரைஸ். இதே நியூஸில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிரேசிலியன் சயின்டிஸ்ட் மரிங்கெலா ஹங்கிரியான்னு சொல்கிறவங்க 2025 வேர்ல்ட் ஃபுட் ப்ரைஸ்னு வந்து ஜெயிச்சிருக்காங்க. எதுக்கு? கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ்னு யூஸ் பண்ணி பயாலஜிக்கல் சீட் அண்ட் சாயில் ட்ரீட்மெண்ட்ஸ்னு பூஸ்ட் பண்ணி எப்படி க்ராப் பீல்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க சூப்பரான ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு ரிகக்னிஷனாக அவங்களுக்கு வேர்ல்ட் ஃபுட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் வேர்ல்ட் ஃபுட் ப்ரைஸ்ன்னு சொன்னால் ஃபுட் குவாலிட்டி, குவான்டிட்டி அண்ட் அவைலபிலிட்டி. குவாலிட்டி, குவான்டிட்டி அண்ட் அவைலபிலிட்டி. ஸோ இந்த மூணுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுல யார் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் காட்டிருக்காங்களோ குளோபலி அவங்கள வந்து நம்ம ஆனர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் லைக் நோபல் ப்ரைஸ் ஃபார் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் இங்கே வந்து அக்ரிகல்ச்சர், சயின்ஸ், நியூட்ரிஷன், சோஷியல் சயின்சஸ் இது எல்லா ஃபீல்ட்ஸும் அங்கே கவர் ஆகுதுல்ல. ஏன்னா குவாலிட்டி மட்டும் இல்லை, குவான்டிட்டி மட்டுமே இல்லை, இல்லைனா அவைலபிலிட்டி மட்டுமே இல்லை, மூணுமே இங்கே இம்ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ டாக்டர் நார்மன் இ பார்லாக் நோபல் பீஸ் ப்ரைஸ் லாரட், ஸோ அவங்க இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. அண்ட் திஸ் இஸ் நவ் மேனேஜ்டு பை வேர்ல்ட் ஃபுட் ப்ரைஸ் ஃபவுண்டேஷன் USA. And award value on the monetary prize of $5 lakh presented in October during Barlog Dialogue in Iowa. Okay, so MS Swaminathan received the first award for India's Green Revolution World Food Prize. Okay, 2025 Brazilian microbiologist வந்து வின் பண்ணிருக்காங்க. And Hungary's contribution advanced biological seed சாயில் ட்ரீட்மெண்ட், நியூட்ரியன்ட் யூஸும் இது பண்ணணும், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸோட யூஸ் கம்மி பண்ணணும், அட் த சேம் டைம் சாயில் ஹெல்த் பூஸ்ட் பண்ணணும், நியூட்ரிஷன் ஆல்சோ பூஸ்ட் பண்ணணும், எக்கலாஜிக்கலி தட் இஸ் எக்கலாஜிக்கல் கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும் அந்த மாதிரி. ஓகே, ஸோ சஸ்டைனபிள் ஃபோக்கஸ் ஆல்சோ ஷுட் பி தேர். வேர்ல்ட் ஃபுட் டே செலிப்ரேஷன்ஸ் ஆனுவலி நம்ம பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த வேர்ல்ட் ஃபுட் ப்ரைஸ் வந்து இங்கே கோயின்சைட் ஆகுற மாதிரி. ஸோ ஃபுட் செக்யூரிட்டி, குவாலிட்டி, குவான்டிட்டி அண்ட் அவைலபிலிட்டின்னு சொல்கிறோம்ல, அண்ட் ஆல்சோ இட் ஷுட் பி எக்கோ ஃப்ரெண்ட்லி. Yes, now let's go for a quick revision. First, மேரிம் ரிவர் இது எங்கே இருக்குது? பிரேசிலில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி ஃபார்மேஷன் இருக்கா? ஆமாம். ஸோ இங்கே எந்த ரிவர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். அண்ட் 800 கிலோமீட்டர் லாங் வந்து இங்கே இருக்குது. லோவர் கோர்ஸ் வந்து நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், அப்பர் கோர்ஸ் நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இட் இஸ் கவரிங் மார்ஷஸ், ரெயின் ஃபாரஸ்ட், மேங்க்ரோவ்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இட் இஸ் பொரோரோக்கா ஈவெண்ட். இங்கே வந்து என்னன்னா பொரோரோக்கா மீன்ஸ் ரோர் அப்படின்னா அந்த லவுட் சவுண்ட், அந்த அந்த அப்டைட் சொல்லும் போது அந்த அப்ரிவர் டைடல் வேவ்ஸ் சொல்லும் போது இது வந்துட்டு இருக்கு. இங்கே வந்து ஸ்ப்ரிங் டைட், சூப்பர் மூன்ஸ் டைம் இதில் வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஒரு ரேர் ஈவெண்ட் அண்ட் வி ஆர் ஏபிள் டு அப்சர்வ் இட்.
ஜியோ டியூப் டெக்னாலஜின்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு லார்ஜ் டியூப் அண்ட் அந்த மெட்டீரியல்ஸ் கூட உங்களுக்கு permeable ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ தட் வாட்டர் கெட்ஸ் எஸ்கேப்ட் அண்ட் தட் சாலிட் வில் பி தேர். ஸோ இந்த மாதிரி செடிமெண்ட்ஸ் ரிட்டைன் பண்ணுறதுல, கோஸ்டல் டிஃபென்ஸில், ஓகேங்களா, அந்த இடத்துல எல்லாம் எரோஷன் ரெடியூஸ் பண்ணுறதுல எல்லாம் நம்ம வந்து இது நல்லா யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஹை ஸ்ட்ரென்த் மெட்டீரியல் யூஸ் பண்ணால் அந்த என்வாயர்மெண்டல் டியூரபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குமான்னு சொல்லி. நெக்ஸ்ட் இஸ் கொலம்பியா. இது எங்கே இருக்குது உங்களுக்கு? கேட்வே டு சவுத் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் இருக்குது. ஸோ அதோட லேண்ட் பவுண்டரிஸ் வெனிசுவேலா, பிரேசில், பனாமா, பெரு அண்ட் ஈக்வெட்டர். மேரிடைம் பவுண்டரிஸ் கரீபியன் சி அண்ட் பசிபிக் ஓஷன். அண்ட் ஆண்டிஸ் மவுண்டைன் இருக்குது, நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கு. அண்ட் வாட் இஸ் தி ஹையஸ்ட் பீக் அண்ட் அமேசான், ஒரனிகா மேஜர் ரிவர்ஸ் இருக்கு. ஸோ கிளைமேட் டைவர்சிட்டிஸ் இஸ் கொலம்பியா OECD மெம்பர்னு சொன்னால் ஆமாம், நம்மளுக்கும் அவங்களுக்கும் டைஸ் இருக்கு, இன்னும் கல்ச்சுரல் கோஆபரேஷன் இருக்கு. ஆனால் இப்போ BRIல சைனாவோட இனிஷியேட்டிவ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது இட் சிக்னல்ஸ் தட் இந்தியா வந்து லாட்டின் அமெரிக்காவோட ரிலேஷன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லி. ஸோ செரப்சு கன்சர்வேஷன் ரிசர்வ் ஹிமாச்சல் பிரதேஷ், இது வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் ரிசர்வ் அண்ட் இந்தியாவாக இந்த ஏரியா இருக்குது. அண்ட் நார்த்தன் பவுண்டரியில் லடாக், வெஸ்டர்ன் பவுண்டரியில் சந்திரதால் வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது. அண்ட் இங்கே ரிவர் கான்ஃப்ளூயன்ஸ் வந்து உனம் ரிவர் அண்ட் செரப் நாலா. ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி எ கிரிட்டிக்கல் வைல்ட் லைஃப் காரிடார். அண்ட் ஸ்னோ லிப்போர்டோட பாப்புலேஷன், ஏவியன் டைவர்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ், யார் வந்து அவைலபிலிட்டி, குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி இதோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அச்சீவ்மெண்ட் காட்டுவாங்களோ அவங்களுக்கு வந்து வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் கொடுப்போம். அந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் வந்து இட் இஸ் ஜஸ்ட் கோயின்சைடிங் வித் தட் வேர்ல்டு ஃபுட் டே. ஸோ தட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனும் இம்ப்ரூவ் ஆகணும், சாயில் ஹெல்த்தும் நல்லா இருக்கணும், எக்கலாஜிக்கலி சஸ்டைனபிளாக இருக்கணும். ஸோ எல்லாமே இது பண்ணுற மாதிரி, எல்லா ஃபீல்ட்ஸ்னு கவர் ஆகிற மாதிரி $5 lakh கேஷ் ப்ரைஸ் இருக்கிற மாதிரி they are giving this. ஓகேங்களா? ஸோ aspirants keep revising. ஓகேங்களா? revision is the key for UPSC. Know what are the things happening around. Do well. Thank you. Have a nice day. All the very best.